உதயண்ணா தம்பினா சினிமா வசனம் பேசுறான், பேசிட்டு திரும்பி பார்க்குறோம் யாருமே கைத்தட்ட பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சான ட்ரைனிங் சரியில்லை. இந்த மாதிரி கிரிஞ்சான அரசியல் பண்ணிக்கிட்டு அது ட்ரோலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ரஜினி விஜய்ங்கிற பஞ்சாயத்துல விஜய் பக்கம் போனோம்னா ரஜினி எல்லாம் நமக்கு திரும்புவாங்க. நம்ம வந்து பாருங்க நம்பிக்கை துரோகி, நன்றி கிட்டவன் அப்படி ஒரு முத்திரை விழுந்துரும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா மக்களுடைய ஆதரவு நான் போறேன். ஆனால் டிவிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு போடுற அப்பாயின்மெண்ட்டை பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுறாங்கிறதுல ரொம்ப தெளிவான முதல்ல என்னன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அதர்ஸ் டிவிகே அதர்ஸுங்கிறது தான் இப்போ உள்ள அரசியலாக இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஃபியூச்சர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா மொத்தம் எல்லாருமே. ஆமாங்க, வெற்றி தோல்வியை தாண்டி தலைமை மேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிமுகவிலிருந்து அணியாக மாறுறாங்க. பழைய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பழைய மினிஸ்டர்ஸ்லாம் மாறுறாங்க. இவங்க எல்லாருமே நேராக போய் தாவேக எம்எல்ஏக்கள்லாம் போய் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மாறிக்கிட்டே இருக்குது. தினம் தினம் ஒரு செய்தியில் வந்து இந்த செய்தி வந்துடுது, யாராவது 4 பேர் விலகுறாங்க, உடனே தாவேக்கலா இணைகிறாங்க, அந்த பண்ணுற இந்த மாதிரி செய்திகள் வருது. பொதுவாக இதை பார்க்கும்போது அதிமுக கூடாரமே காலியாகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜியே வந்து உங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு தான். அதில் பெரிய ஒன்றுமே கிடையாது. வேறு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடுலாம் கிடையாது. திமுக எதிர்ப்பு, திமுக ஆதரவு, இதுதான் திமுக கட்சியே 50 வருஷம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்னன்னா ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்களை தாண்டி திமுகவை யாரும் அதுக்கு பிறகு வீழ்த்தவே முடியல. அது ஒரு பெரிய இது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10-11 தேர்தல் 2019, 21, 24, 26 இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து தோல்வி அப்படிங்கும் போது அங்கே ஒரு தொய்வு ஏற்படும். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த முடியாததை விஜய் வீழ்த்திருக்கார். திமுக தனியாக நின்று வீழ்த்திருக்கிறாரு. 35% வாங்கியிருக்காருங்கும் போது ஆர்கானிக்காக அங்கே ஷிஃப்ட் ஆவாங்க. திமுக எதிர்ப்பு தானே அவங்களுக்கு. திமுகவே யார் வீழ்த்துறா? எடப்பாடி பழனிசாமியால் வீழ்த்த முடியல, விஜய் வீழ்த்திட்டாரு. இப்போ இவங்களுக்கு ஃபியூச்சர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா மொத்தம் எல்லாருமே. ஆமாங்க, வெற்றி தோல்வியை தாண்டி தலைமை மேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா இருந்தாங்க, 91 ஜெயிச்சாங்க, 96 படுதோல்வி. அந்த மாதிரி ஜெயலலிதாவே தோற்று போனாங்கல்ல. அங்கேயும் பருகூர் 2 தொகுதியிலுமே தோல்வி. திருப்பி வந்து 2001 ஜெயிக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி இருந்தால் கூட தலைமை மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். கலைஞர் வந்து 3 முறை தோற்றுருக்கிறாரு. ஆனால் 3 முறையுமே கட்சி அவங்க மரணடியில் ஜெயிக்கும் போது வந்திருக்காங்க. கட்சியை கட்டுக்கோப்பா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே முடியலையே. ஆனால் கட்சியை தன் கட்டுக்கோப்பா வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை இழந்துடல. தலைமை மீது வெற்றி தோல்வியை தாண்டிலும் தலைமை மீது ஒரு நம்பிக்கை. ஆனால் இங்கே என்னென்னா தலைமை மீதுமே ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்போ ஆர்கானிக்காகவே அங்கே இயற்கையாகவே அங்கே ஷிஃப்ட் ஆகக்கூடிய வேலையை பார்க்குறோம். ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மேயர்கள் அப்படின்னு கூட்டமாக அங்கே போகிறாங்க. விஜயுமே அதான் போட்டார். தீயசக்தி திமுக இருக்கிறதுலாம் வந்திருக்கேங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகிறாங்க. இங்கே எங்கே மிஸ்டேக் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து தன்னுடைய தனித்தன்மையை தக்க வைக்க தவறியிருக்கார். இப்போ 89 எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி 2 உடையுது. அதிமுக ஜேன்னு உடையுது, நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கடுமையாக அரசியல் பேசின ஆர் வீரப்பன் போன்றவர்களை 91 சேர்த்துக்கிட்டாங்க. ஆமாம், ஆர் வீரப்பன் இல்லை அவங்க மட்டும் இல்லை, பல பேர் வெளில போனாங்க. திருநாவுக்கரசுலாம் வெளில போனார், நால்வரணிலாம் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்கள்ட்ட ஒரு அனுபவம் இருக்குது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, வாக்கு இருக்குது, இதெல்லாம் தேவைப்படும். தனிப்பட்ட பகையை அரசியலில் காட்டப்படுது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தது, ஆனால் இவருக்கு தம்மேலேயே நம்பிக்கை இல்லை இல்லையா? நம்பிக்கை இல்லை. அதாவது அவங்க முகம் தான் அங்கே பிராண்ட், அதை தாண்டி தான் மற்றவங்கலாம். அங்கே என்னன்னா இவர் வந்து ஒரு ஆக்சிடென்டலில் ஒரு பொதுச் செயலரான முதலமைச்சரான இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவங்க வந்துடக்கூடாது. தன் இருப்பை தக்க வச்சுக்கிறன்னு பார்க்குறாங்க. 2வது, கூட்டணியை கட்டமைக்கிறதுல வந்து எல்லா கட்சிகளிலுமே ஒரு கூட்டணி தோல்வியாக போச்சுன்னா அடுத்த தேர்தலில் மாற்றி அமைப்பாங்க. ஆனால் தொடர்ந்து 2019 24, 26 பாஜக கூட்டணிங்கிறது அது தொடர் தோல்வியாக இருக்குது. மீண்டும் அந்த கூட்டணியோட ட்ராவல் பண்ணுறது, கூட்டணியை கட்டமைக்க தவறியது, கட்சி நிர்வாகிகளை அரவணைக்க தவறியது, இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, தொடர் தோல்வி. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. 2வது, இவங்களுக்கு காமனான ஒரு ஃபேஸ் கிடையாது. இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ காமன் ஃபேஸ் கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சமுதாய முத்திரை பின்புலம் இருக்குது. இவரெல்லாம் சேர்ந்தாலுமே இதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ எல்லாம் சேர்ந்தால் கூட யார் தலைமை? அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் தான். அதிமுக இந்த ஒரு படுதோல்வி அப்படிங்கிறது
உண்மையிலேயே ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வரங்க. ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு நம்ம தான் அப்படிங்கிறாரு. அவருடைய நினைப்பு அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, தாவேக்கான்றது ஒரு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி இப்பயும் அவருடைய இது சொல்லிட்டு இருக்காரு. 2 கட்சியுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் 2 கட்சியுமே இன்னைக்கு பெரிய தோல்வி செஞ்சு. ஆனால் அவங்க 2 பேரும் இன்னும் உணரலை போல. இன்னும் இல்லை உணர்ந்துருப்பாங்க. அதான் சொல்லிட்டாரு, நாங்கள் ரீல்ஸில் இனிமேல் அரசியல் பண்ண போகிறோம், நாங்களும் வந்து எதுக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்கள் ரீல்ஸ் போட போகிறோம் அப்படின்றாரு. இது அவங்க ரீல்ஸ் போடுறாங்கன்னு போட்டிக்கு. ஆமாம், இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராமில் தாங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பூரா ஆராய்ச்சி பண்ணுங்கட்டாங்க பூரா 2 கட்சியும். இன்ஸ்டாகிராம் பூரா நோண்டி பாருங்க என்ன இருக்குன்னு, என்ன இருக்கு உள்ள பாட்டு பாடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ எல்லாம் ரீல்ஸ் போட்டுருக்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு அதிமுக திமுக இறங்கிட்டாங்க. இது அதிமுக ஒரு நிலைமையாக இருந்தாலும் திமுக அவங்களும் அதே செட்டப். அந்த தோல்விக்கான காரணங்கள்லாம் குறித்து ஒரு எல்லாத்தையும் யாரை வச்சு அந்த 4 பேரை வச்சு யாரால தோத்தீங்க? அந்த 4 பேரால. ஏதாவது எதுவுமே மாத்தல. ஜோயெல்லாம் பார்த்தீங்களா ஒரு பெரிய பெட்டி கொண்டு வராரு. பெட்டியோட வந்து அது பெட்டியில் வர எல்லா மனுவும் படிச்சு பார்த்துருவாங்களா? இவங்களே மாத்தல. நாங்கள் வந்து ஜென்சி மீட்டப் வைக்க போகிறோம், கட்சிக்காரன் பையன் சொந்தக்கார பசங்கள்லாம் கூட்டு வந்தோன்னா நான் விஜயண்ணா உதயண்ணா தம்பினா சினிமா வசனம்லாம் பேசுகிறான். பேசிட்டு திரும்பி பார்க்குறோம், யாருமே கைத்தட்ட பண்ணிடுறானுங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சான ட்ரைனிங் சரியில்லை. இந்த மாதிரி கிரிஞ்சான அரசியல் பண்ணிக்கிட்டு அது ட்ரோலாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் உடஞ்சி போச்சுங்க, போயிடுச்சு அது. அதாவது SC/ST தலித் அண்டு மைனாரிட்டி முஸ்லிம்ஸ் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு பேஸ் ஓட்டு. அந்த ஓட்டு இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, உடஞ்சி போச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் அதை பில்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு விஷயம். 2வது புதிய ஆட்களுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை, இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாரை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? ஒரு மாவட்ட செயலாளர் அவர் சரியாக செயல்படலை, ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு, அவர் கொடுத்த வேணுங்கிற ஆட்களுக்கு சீட் கொடுத்தாரு, கட்சியில் வேலை பார்க்குறவங்க சீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் இருக்கார். அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாவட்ட செயலாளர் தலைமையிலேயே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அது என்ன அர்த்தம், அது உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கன்னு அந்த மாவட்ட செயலர் பக்கத்திலே உட்காந்து கேட்குறாங்க. முன்னாள் தானே தோத்தனவன் சொல்லுவானா நிர்வாகி, இவங்களை போய் ஆலோசனை பண்ணி ஒரு டீமை போட்டுருக்காங்க. அப்போ இதுவும் திரும்பி அந்த ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியல் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது அதிமுக என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல. துரைமுருகன் பார்த்தீங்களா, அறிவாலயத்தில் வந்து ரொம்ப எவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில் வந்தாருன்னு. வயோதிகம் ஒரு காரணம் இல்லை, இவங்களே திருப்பி வேற ஆளுக்கு இடம் கொடுக்காம இவங்களே வந்தாங்க அப்படின்னா அப்போ புதியவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும்? தொகுதியில் 77 வயசு, அவர் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவன் அடுத்த அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது யார் உங்களுக்கு அங்கே இது பண்ண போகிறா? மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி. அதனால தான் திமுக காரங்களே ஓட்டை மாற்றி போட்டாங்க. ஆமாம், இவங்களே பார்த்து சலிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போவுமே அவங்க திருந்தலை, இப்போவுமே தன்னை திருத்தி கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை, கட்டமைப்பை மாற்றி அமைக்கலை. அதே ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி கட்சி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு புரியல நமக்கு. இப்பயும் வாசலில் அரசு பரிதி நிற்கிறாரு, பூச்சி முருகன் நிற்கிறாரு, உள்ளே கூட்டு போகிறாரு, உட்கார வைப்பாங்க, எல்லாரும் வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கட்சியை பலப்படுத்திடுவோன்றாங்க. எங்களை நம்பி ஏமாற்றி அரசியல் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் அரசியல் பண்ணிட்டாங்க, நம்மளும் இன்ஸ்டாகிராமில் அரசியல் பண்ணுவோம், நம்ம ரீல்ஸ் போடுவோம், நம்மளும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. உண்மையிலே கட்சி கட்டமைக்கணும் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கட்சியில் இருக்க இளைஞர்களுக்கு வழி விடுங்க. கட்சியிலேயே எத்தனையோ இளைஞர்கள் வந்து நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி கும்பிட்டு தானே இருக்கிறாங்க. எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கலாம், நான் வந்து இப்போ மாவட்டத்தை தாண்டலைங்க பல வருஷமா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் பார்க்குறோம். ஜெயலலிதா அப்ரேட்டில் செய்வாங்க, டக்கு அது என்னன்னா அந்த குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க சீட்டு. எவனும் ஏதும் பேச மாட்டாங்களே, எவன் வர்றானே தெரியாது. ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வர்றாங்க, சவுண்டு அதிகமாக கேட்டிருக்கு, புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு கற்றுங்க, யாரா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஹைட்டாக ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு, ஒருத்தர் அவர் கூப்பிடுங்க, என்ன இருக்கார், இந்த நகர துணை செயலாளர் இருக்காரு, நாளையிலேருந்து வாரியத் தலைவர் போ. அப்போ அந்த பகுதியே வந்து பரபரப்பாயிரும்ல, யாருக்கு எப்போ நம்பிக்கை இருக்குல்ல. டீ கடையில் டீ குடிச்சிட்டு பாருங்க, திடீர்னு ஒரு போலீஸ் வருவார், உங்கள் அம்மா விசாரிக்க சொல்லியிருக்காங்க, நாளையிலேருந்து அமைச்சர், நாளைந்து வாரிய தலைவர், நாளைந்து எம்எல்ஏ, நாளைந்து எம்பி. ஓபிஎஸ் அப்படித்தானே ஆனாரு. ஓபிஎஸ் கட்சி வாசல் நின்று இருந்தாரு. ஓபிஎஸ் வந்து வாசல் தான் நின்று இருந்தாரு. கட்சி ஆபீஸ்ல வெளியில் இருக்கக்கூடிய டீ குடிச்சிருக்காரு. நீங்க முதலமைச்சர் அறிவிச்சாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படியாவது நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. சீட்டு எழுதி போட்டிருக்கோம், லாட்டரி வாங்கி வச்சிருக்கோம், அடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்க என்னன்னா என்ன வேலை பார்த்தாலும் ஒரு 30 வருஷம் ஆகுங்க. எப்படி இருந்தாலும் நீலகிரியில வந்து ஆர் ராசா, அப்புறம் திருவண்ணாமலையில் ஏவா வேலு, படிப்பு சொல்லுங்க, டிஆர் பாலு பிகாம், அவரு பிகாம், பிஏஓ, ஆர் ராசா பிஏபிஎல், இதெல்லாம் வரிசையாக நீங்கள் சொல்லணுமே. இவங்க யாரும் ஐடி எல்லாம் படிக்க மாட்டாங்களோ? இதெல்லாம் இதெல்லாம் அதாவது அன்னைக்கு அண்ணா வந்து எம்ஏ படிச்சார் இல்லையா, அதனால அரசியலுக்கு வந்து எம்ஏ அந்த பிஎல் ரெண்டுமே வந்து ஒரு
ஒரு கூடுதலான ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்கள் என்ன படிச்சீங்க? எம்ஏ. அப்போ நான் அரசியலுக்கு போயிடுவா? அதை சேர்த்து சொல்லணும். எம்ஏஎம்எல், எம்ஏபிஎல், எம்ஏஎம்எல், எம்ஏபிஎல் இந்த மாதிரியான வச்சுக்கிட்டு அதே ஆட்களை போட்டு, இல்லாட்டி அவருக்கு அவர் வயசாகிடுச்சுன்னா அவர் பையன், இல்லாட்டி அவர் சொந்தக்கார பையன். அது ஒரு வழிக்கு பார்க்குறப்ப அது கட்சியை தான் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்கிறத காட்டிலும் புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு புதிய இளைஞர் எப்படி வருவான்? இப்போ ஒருத்தன் ஒரு அரசியல் ஆசை வருதுங்க ஒரு பையனுக்கு, 25 வயசு பையனுக்கு, அவன் எந்த கட்சியை சூஸ் பண்ணுவான்? எதுக்காக சூஸ் பண்ணுவான்? எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வர அரசியலுக்கு? நமக்கு ஒரு பவர் வேணும்னு வருவான். ஒரு எம்எல்ஏ ஆகணும், குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலரே இங்கே ஆக முடியாது. இப்போ கூட தாவேக்கால இருக்காங்கல்ல, இந்த லெஃப்டில் 2 வீலர் நிப்பாட்டினவங்க, இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோ டிரைவர், இவங்கெல்லாம் ஆனது. ஆனால் பெரிய விஷயம் தானே அது. எத்தனையோ பேர் வந்து புதிய புதிய ஆட்கள், மன்றத்தில் இருந்த ஆட்கள், வந்து இந்த சில பேர் வேட்பாளர் தெரியாத ஆட்கள், அவங்களாம் வந்து எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு புதிய விஷயம். என்னென்னா, இந்த தாவேக்கா அரசாங்கத்தினுடைய இந்த 1 மாத காலத்தில் 1 பைசா கூட ஊழல் கிடையாது. அதான் பெரிய விஷயம். இப்போ நம்ம விசாரிக்க போகிற அளவுக்கு இந்த கான்ட்ராக்ட் வாங்குறவன், அந்த ஊர்லேருந்து ரூம் போட்டு சைடில் வேலை பார்க்குற ஆள் வந்து, அந்த ஆள் யாருக்குமே வேலை நடக்கல. சட்டையில் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ட்ரிபிளிகேல ரூம் போட்டு அந்த கும்பல் பூரா ஸ்டக் ஆகி போய் நிற்கிது. அப்படியே நம்ம விசாரிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குதுங்க. இதை யார்கிட்ட போய் கேட்குறது உங்களுக்கு தெரியல. இல்லை மூவ் பண்ணுறாங்களாம். ஆனால் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1 மாதத்தில் தமிழ்நாட்டின் 50 வருட அரசியலில் 1 ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் நடந்திருக்கு. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். இது நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை. உள்ள நடக்கிறது, வர ஆட்கள். பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப தெளிவாக, வந்திருக்க அவன் பூரா காசு செலவழிக்காமல் வந்திருக்கான். அவனுக்கு காசு அடிக்க தெரியாது முதல்ல. 2வது சர்வீஸ் ஓரியண்டாக வந்திருக்கான், ஏதாவது செய்யணும்னு. 2வது என்ன விஷயம் பயப்படுறான்னா, மேலே தலைமைக்கு தெரிஞ்சு நம்ம தூக்கிடுவாங்க. நம்ம செல்வாக்கில் நம்ம வரல, அது அவங்களுக்கு தெரியுது. நம்ம செல்வாக்கில் நம்ம வரல, அங்கெல்லாம் மீறி நாளைக்கு நம்ம தூக்கிட்டாங்கன்னா நம்ம 0 தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இங்கே வந்து அதிகாரிகள் பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல. ஒரு எல்லா அதிகாரியும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்புள்ள அதிகாரிகள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல. இந்த அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல. அதனால ஒரு தேக்கம் இருக்குது. 2வது இவங்க வந்து ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பூசா இருக்கிறதுனால மாறுறாங்க. அதில் வந்து இது பண்ணுறாங்க. 2வது ஆதரவாளர்கள் சில பேர் பேசுகிறாங்கல்ல, அவங்களால கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர், ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். இந்த மாஸ்டர் மகேந்திரன், லாரன்ஸு, இன்னொரு நடிகர்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கட்சியிலேருந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும். தனிப்பட்ட முறையில் கட்சியை பற்றியோ பேசியோ ஆட்சியை பற்றியோ புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசுகிறதுக்கு கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எங்கள் கட்சி நிர்வாகிகளோ, செய்தி தொடர்பாளரோ, இல்லாட்டி பிஆர்ஓ கொடுக்கறது தான் செய்தி. மற்ற கட்சிக்கு ஆதரவாக பல பேர் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் அதுக்கும் எங்களுக்கும், அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத இவங்க அது முதல்ல கிளியர் பண்ணணும். ஆளாளுக்கு சினிமா ஆட்கள்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு, கரண்ட்டில் என்ன வேறு போது எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கோங்க, நானே சோலாரில் தான் அப்படின்றாப்புல. எனக்கு அதை பார்க்குறப்ப தான் ஒரு காமெடி நான் வந்துச்சு. இந்த வடிவேல் ஒரு படத்தில், போக்கிரி படத்தில் ஒரு தண்ணி லாரி வந்து நிற்கும். தண்ணி எங்கே இருந்தா வருது, தம்பியில் இருக்கிற பைப்பை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தம்பி கொண்டு போய் எல்லா வீட்லையும் கரண்ட் எடுக்க வேண்டியது. அப்போ அந்த மாதிரி தான் இருக்க ஒழிய, இதை வந்து கட்சிக்கு வந்து ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரிய கெட்டது. அப்போ ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடணும். இல்லை, இவங்க என்ன பேசணும் அப்படின்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ராகவா லாரன்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் ஏன் வந்து நான் எந்த கட்சிக்கு போகணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, யாரை கேட்குறாரு? மக்கள்கிட்ட கேட்குறாரு. மக்கள் சொல்லுவாங்களா அவர்கிட்ட? நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு நீங்கள் நான் எந்த கட்சிக்கு போகலாம் நீங்களே சொல்லுங்கள், எங்களுக்கு வேறு இல்லையா? சார் நீங்கள் இந்த கட்சியில் போய் சேருங்க. காலைல 5 வேகமாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, காலைல 5 வேகமாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எந்த கட்சிக்கு போகிறா சொல்லிட்டு போங்க. அவன் எந்த கட்சிக்கு போகிறான்னு நீங்கள் கருத்து சொல்லுங்க. அதுவும் முதல்ல நாளை காலைல 10 மணிக்கு சொல்லிடுவேன். 10 மணிக்கு அப்புறம் அதுக்குள்ளே சொல்லிடுங்க. 10 மணிக்கு கெடுவதுக்கு 10 மணிக்கு நான் எப்படி கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன். அதுக்குள்ளே சொல்லிடுங்க. நீ எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கருத்து சொல்கிறது தான் முக்கியம். அதுதான் உட்காந்துருக்காங்க எல்லாரும். நீ எந்த கட்சியில் வேணாலும் சேருங்க, போய் உங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, டிவி கேட்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன சிக்கல்? என்னென்ன சிக்கல்? இவர் ரஜினியினுடைய ஆதரவாளர், ரஜினியால் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தவர். அவருடைய வாழ்க்கையை அவருடைய கடவுளே ரஜினி தான்றார். ரஜினி விஜய்ங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த ரஜினி விஜய்ங்கிற பஞ்சாயத்தில் நம்ம விஜய் பக்கம் போனோம்னா ரஜினி எல்லாம் நமக்கு திரும்புவாங்க. நம்ம வந்து பாருங்கள், நம்பிக்கை துரோகி, நன்றி கட்டவன் அப்படி ஒரு முத்திரை விழுந்துடும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, மக்களுடைய ஆதரவு நான் போகிறேன். யாருக்காக? மக்களுடைய ஆதரவு நான் போகிறேன். சத்தியமா எனக்கு இந்த ஐடியா கிடையாது. எனக்கு இல்லைங்க, மக்கள் சொன்னாங்க போகிறேன், ஓட்டை போட்டு விட்டு போங்க. அப்படியே நைஸா திருச்சி கிழக்குல நிற்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. திருச்சி கிழக்குல நிற்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நாங்கள் டிவி கேட்க போகலாமா நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இது எதுக்கு? நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போங்க, எந்த கட்சி வேணாலும் போங்க. அந்த கட்சி சேர்த்துக்குங்க. அந்த கட்சி சீட்டு கொடுத்தா தேர்தல் இல்லைங்க, மக்கள் ஓட்டு போட்டால் எம்எல்ஏ எம்பி ஆகுங்க. எங்களை போட்டு ஏன் இழுக்கிறீங்க?
அவங்களுக்கு 1000 ஜோலி கிடக்கு. இல்லை எப்படி எப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக போய் தாவேக்கால செஞ்சுட்டா எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க, எம்எல்ஏ ஆயிடலாம் பிரச்சனை இல்லாமல். முதலமைச்சர் தொகுதி காலியாக இருக்கு இப்போ. ஆமாம், அது வேறு ஈஸியாக போட்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, கூட்டணிலாம் வந்துருச்சு, அப்படி செலவழிக்க வேணாம், ஈஸியாக வந்துடலாம், நம்ம நேரம் சட்டமன்றத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஈஸி, லைட்டாக கேப் கொடுத்து. அது என்னென்னா இங்கே ரஜினி இது வரைக்கும் தலைவர் கூட இருந்துட்டான், ரஜினியோட ஆதரவாளராக இருந்துட்டான், என் குருநாதர் அவர் தான் சொல்லிவிட்டான். இப்போ இந்த பக்கம் போனால் அவங்க வேற கேட்பாங்களே, மக்கள்கிட்ட கொடுத்துருவோம், நீங்கள் ஒரு கருத்து சொல்லி. ஒன்று யாரும் கேட்கவே இல்லையே, யாரும் கேட்கவும் இல்லை. இதுதான் இங்கே இதுக்கு என்ன பண்ணலாம், நான் தாவேக்கா தரப்புல இருந்து இவர் பேசுகிறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் நாய் கூட பழக்கப்பட்டான் தான் அதான் அப்படி இப்படின்னு வார்த்தையை விடுறாப்புல. அதாவது தன்னை வந்து இன்டெலிஜென்ட்டாக ஊமையோட பேசுகிறாராம், அரசியல்வாதியாக மாறுறாராம், ப்ராக்டிக்கலாக இருக்காராமா, அரசியல்வாதியாக மாறுறாராம். இது எதுக்கு தேவையா? அதுக்கு நீங்கள் உபமை சொல்கிறது, ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு போயிருக்கு, அந்த குடும்பத்தோட பழகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும், அது மாதிரி தான் புதுசாக ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்னு. ஒரு தெருவில் ஒரு தெரு நாய் இருக்கு இல்லையா, அதுக்கு பிஸ்கெட் போடுமா பிரியாணி போடுமான்னு தெரியுறதுக்கு எனக்கு 2 மாதம் ஆகுமா இல்லையா? அப்போ நான் மக்களை எந்த அளவுக்கு அட்ரஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போ இவங்க வந்து அரசியல்வாதியாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி முதல்ல வாங்கப்படுறது. அதுக்கு என்ன பேசாமல் இருந்துங்கன்றேன். தேவைன்னா போய் சேருங்க, யாரும் அவங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்களா? மக்கள்கிட்ட கேட்காம சேர மாட்டாப்புல. மக்கள் வந்து டெய்லி ஒரு 200 பேர் போய் நீங்கள் டிவி கேட்க போங்க, டிவி கேட்க போங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை டிவி கேட்க போன பிறகு நீங்கள் டிவி கேட்க போனீங்க, டிவி கேட்க போனீங்க சொல்ல போகிறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டா போங்க. இப்போ செங்கோட்டையன் போனார், யார் கேட்டா? அதுக்கா உண்மையை சொல்லப்போனால் செங்கோட்டையன் கருத்து கேட்டு தான் போயிருக்கணும். பொள்ளாச்சியில் அவர் பல பேர் ஏற்றமட்ட உறுப்பினராக இருக்காரு. இதெல்லாம் பரவாயில்ல. ஓபிஎஸ் போனாரு, யாரு கேட்டாரு? அவர் பையன் கேட்டாரு, போவோமா வேணாமான்னு. போயிடுவோம், 2 பேரும் சேர்ந்து போயிட்டாரு. அது மாதிரி நீங்கள் கேட்டு இப்போ உங்கள் அம்மாட்ட கேட்டுன்றாரு. உங்கள் அம்மாட்ட கேட்டீங்கல்ல, போய் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு பின்னாடி டெய்லி காலையில் 100 பேர் 200 லாரன்ஸ் மீட் பண்ணி வந்து நீங்கள் டிவி கேட்க போங்க, டிவி கேட்க போங்க யாராவது சொல்ல போகிறாங்களே. அப்போ இது என்னன்னா, நான் முடிவு எடுக்கலைங்க, ரஜினியை தலைவரை விட்டுட்டு போகிறது நான் முடிவு எடுக்கலைங்க, எல்லாமே மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, அதனால நான் போகிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ஷன் எல்லாமே ரஜினிகாந்த் மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கையில் எப்படி டக்குன்னு திரும்புறாரு இப்படிங்கிறாரு. அதனால என்னன்னா இந்த இது வேற சிக்கலாக இருக்கு அவருக்கு பாடி லாங்குவேஜ். அப்போ என்ன செய்யணும்? விஜய் மாதிரி மாற்றணும். விஜய் மாதிரி மாற்றணும், நாள் ஆகணும்ல அவங்க. விஜய் மாதிரி அவரோட கடுப்பாய் போய் விஜய் பார்த்துட்டா ரஜினி மாதிரியே பண்ணிட்டு ஏன்டா வர அப்படின்ட்டு ரிஜெக்ட் அப்படின்ற போறாங்க. இங்கே ரஜினி மாதிரி பண்ணிட்டு இருக்க அவனை ரிஜெக்ட் அப்படின்ற போறாங்க. அதனால என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் மாத்தாரு. இப்போ ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்ததுனால அடுத்து கோட்டை போட்டாலும் சரி வரும். கோட்டை போட்டு அடுத்து வந்து கையை கட்டிட்டு பவியம்மா நான் டிவிக்கில் இருக்கணும் அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சா தான் அவர் வந்து சரியா வரும். இப்போ ஒன்றும் அந்த சைடுக்கு புரியல, அதை ஒன்றும் மாற்றணும். இல்லை, விஜய் வந்து சிஎம் ஆகி ஜெயிச்சு வந்தது பல பேருக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்துச்சு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல். அதாவது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், பூத் லெவல் கட்டமைப்பு, பணம், சாதி, அதுக்கு பின் போனால் லொட்டு லொஸ்கெல்லாம் இருந்துச்சு. இது எதுவுமே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி செலக்டடாக 10 தொகுதியில் பிரச்சாரம், கேம்பெயின், இன்ஸ்டாகிராமில் கேம்பெயின், ஆட்சியை பிடிச்சி. ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் போஸ்டர் வந்தால் பரவாயில்லைங்க, பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் பவன் கல்யாண் கொதிக்கிறாப்புல. என்னங்க இது, நானும் கத்திக்கிட்டு இருக்கேன், வண்டி மேலாம் உட்காந்து போனேன், எனக்கு ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் பாருங்க 2 வருஷம் அண்ணனுக்கு எப்படி இருக்கும், சிரஞ்சீவிக்கெல்லாம் காது மேலே புகை வந்திருக்கும் போல. அதர் ஸ்டேட்லேயும் புகை அதிகமாக இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்குமா? அது சும்மா இருக்க மாட்டாமல் இவர் வேற போய் எந்த கட்சிக்கு வேலை இல்லை, எல்லாம் சும்மா இருக்குன்னா விடுவாங்களா? அவங்க எல்லாரும் பதறாங்க, சாதியை வச்சு அரசியல் பண்ணவே, மதத்தை வச்சு என்ன பண்ணுறது. இல்லை, திமுக எல்லாம் சொல்கிறாங்களே, நாங்களாம் வந்து திமுக விடுங்க, இந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணவன், இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணவன், எங்கள் சமூகத்தில் நாங்கள் தான் பெரிய ஆள் அரசியல், எங்களுக்கு இவ்வளோ எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு சீட் கேட்டு பார்க்கிங் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பொழப்பு வச்சே என்ன செய்யறது, எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ நாங்கள் தென் மாவட்டங்களை நாங்கள் தான் வந்து எங்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்கள் தான். அதுக்கு சில பேர் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட 32% இருக்காங்க. இந்த இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 42%. ஒரு அரசியல் விமர்சகர் இப்படி தான் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி இப்போ வந்து யாருக்குமே வேலையில எடுக்கும் போதே இந்த ஜாதிக்கு இத்தனை ஓட்டு, இந்த ஜாதிக்கு இத்தனை ஓட்டு அப்படின்ட்டு மொத்தமாக அடித்து மொத்தமாக கழுவினாங்க. புதிய கட்சி, புதிய ஆட்கள் வந்து வர போகிறாங்க நிறையா. ஒரு கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ஒரு கட்சியோடைய பொதுச்செயலாளர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. பல பேருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. காசு செலவழிக்காமல், பெரிய கட்டமைப்பு இல்லாமல், சாதி மத பேக்ரவுண்ட் இல்லாமல் நல்லது செய்யணும்னு வந்தோம், மக்கள் நினச்சிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அப்போ புதுசாக எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதில் நல்ல விஷயம் தானே அது. யார் வேணாலும் வாங்க, மக்கள் எதுக்கிட்ட ஓட்டு போட போகிறாங்க, நல்லது செஞ்சால் செய்ய போவாங்க, அப்புறம் அவ்வளோதான் இது. ஆனால் டிவிக்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு போடுற அப்பாயின்மெண்ட்டை பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடுறாங்கிறதுல ரொம்ப தெளிவான. முதல்ல என்னென்னா ஏடிஎம்கே டிஎம்கே அதர்ஸ், டிவிக்கு அதர்ஸுங்கிறது தான் இப்போ உள்ள அரசியலாக இருக்குது. அப்போ அதை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸு, மத சார்பற்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடும், அதை பிடிச்சிக்கிறோம், கரெக்டான பிடிச்சிட்டார். இப்போ அந்த எப்போ அவர் மேலே உள்ள சந்தேகம் போச்சு அப்படின்னா, அன்றைக்கி 108 தொகுதி ஜெயிக்கிறார். எடப்பாடி தரப்பில் இருக்க ஆட்கள் வந்து ரெடியாக பெட்டி கட்டிலாம் ரெடியாக வச்சுருந்தாங்க, பெட்டி சட்டிலாம் கட்டி ரெடியாக ஓகேன்னா நேரம் வந்திருப்பாங்க. என்ன பண்ணார்,
உங்களை கூப்பிட்டுனா எனக்கு பிஜேபி பிடிஎம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தெல்லாம் கண்ணாடி போட்டு டெய்லி பேசுறேன். அந்த 20 உனக்கு கூப்பிட்டா அவன் அந்த பார்த்தியா நான் அன்னைக்கு சொன்னேன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? அந்த 25 பேர் ரெடியா இருந்தாங்கல்ல அதிமுகலேருந்து, ஒரு 5 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்துருந்தா 25 பேர் மொத்தமா வந்துருவாங்க. அது ஆனா அவர் என்ன பண்றாரு, இவன் இந்த குரூப்பை நம்ம உள்ள கூப்பிட்டோம்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அது ரொம்ப தெளிவா இதை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்கிருந்து அது பேர் கெட்ட பேர் இருக்காரு. அதுக்கு நம்ம இல்லை கட்சியிலேருந்து வர்ற ஆட்களையுமே ரிசைன்மெண்ட் வாங்கன்னு ஒரு இது கொடுக்குறாங்க. அதே பேனரோட உள்ள வராது, ரிசைன்மெண்ட் வா, ஏமல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், ஐயுஎம்லாக இருக்கட்டும், அதில் வந்து ரொம்ப அந்த வெயிட் பண்ண நாள் இருக்குல்ல 4 நாள், அப்போ விஜயின் மீது உள்ள அத்தனை பிம்பமும் உடஞ்சிருது.